முதல் பிரசவம் சிறுகதை. வரும் 30ஆம் தேதி கீதாவின் தலைப்பிரசவத்துக்கு தேதி குறித்து கொடுத்து விட்டார் பிரபல மகப்பேறு மருத்துவர் சவி. சவி நர்சிங் ஹோமில் கட்டணம் அதிகம்தான். ஆனால் தாய்க்கும் பிறக்கப்போகும் பிள்ளைக்கும் உயிருக்கு உத்தரவாதம் உண்டு. பிரசவத்துக்கு அட்மிட் ஆகி இதுவரை ஒரு உயிர் கூட போனதில்லை. அதனாலேயே அவர் ஃபீஸ் ஏறிக்கொண்டே போகிறது. கீதாவின் நாத்தனாருக்கு இங்குதான் பிள்ளை பிறந்தது. அப்பொழுதே 1,00,000 ரூபாய் வாங்கி கொண்டார் சவி. இன்னும் 10 நாளில் பிள்ளை பெறப்போக நிறைமாத கர்ப்பிணி கீதாவுக்கோ நிம்மதியில்லை. காரணம், பிரசவ செலவை யார் செய்வது என்பதில்தான். மாமியார் உருவாக்கியுள்ள ஒரு புதிய பிரச்சனை. தலைப்பிரசவம் பெண் வீட்டு செலவு என்பது கீதாவுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் இழுத்துவிடும் செலவை செய்ய அவர் அப்பாவால் இப்போது முடியாது. ஏய் கீதா, உங்க அப்பா கிட்ட ஃபோனில் சொல்லிட்டியாடி? பிரசவத்துக்கு 1,00,000 ரூபாயாவது தேவைப்படும் என்றாள் மாமியார். அத்தை, நேத்தே ஃபோனில் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு நேரில் வந்து பார்க்குறாங்களாமா அப்பா. அந்த 2 பவுன் மாதிரி ஏமாத்திட போகிறாரு உங்க அப்பா. 2 பவுனை யாரும் ஏமாத்தல. நிலைமை அப்போ சரியில்லை. யாரையும் எங்கள் அப்பா ஏமாற்ற மாட்டார் என்றாள் கீதா. 20 பவுன் பேசி வச்சிருந்தேன் என் பிள்ளைக்கு. நீ இடையில வந்து அவனை மயக்கி புட்ட. 12 பவுனு பேசின உன் அப்பன் 2 பவுன் இன்னும் போடுறாரு. இதில் புள்ள பிறந்தா பேர் வைக்கும்போது வெறும் கையோடு தான் வந்து நிற்க போகிறாரு. எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை சொல்லி குத்தமில்லை. என் பிள்ளைக்கு போச்சு பாரு புத்தி, அதை சொல்லணும் என்று தலையில் அடித்து கொண்டாள் கீதாவின் மாமியார். வயிற்றிலும் சுமந்து கொண்டு மாமியாரின் இழிவான பேச்சையும் கேட்டுக்கொண்டு கண்ணை கைகளால் பொத்தி கொண்டு ஊமையாய் அழுதாள் கீதா. மாலையில் கீதாவின் அப்பா சிவானந்தம் பூ பழமெல்லாம் வாங்கி கொண்டு வந்தார். கீதா தந்தையை அன்புடன் வரவேற்றாள். வணக்கம் சம்மந்தி அம்மா. என் மேலே கொஞ்சம் கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். குருவை சரியில்லை. சம்பாவில் கொஞ்சம் கிடைச்சாலும் முந்தின கடனை அடைக்கவே சரியாக போச்சு. பருத்தி கை கொடுக்கும்னு பார்த்தா காய் வெடிச்சு வர்ற நேரத்தில் மழை பெஞ்சு கெடுத்துருச்சு. எப்படியோ தோது செஞ்சு 40,000 ரூபாய் கொண்டு வந்து இருக்கேன். வாங்கிக்கிட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க என்று மிகவும் தயவாக பேசினார் கீதாவின் அப்பா. கிராமத்தில் அதிகாரம் செலுத்தி பேசும் அப்பா தனக்காக கூனி குறுகி பேசுவதை பார்த்து கண் கலங்கினாள் கீதா. 40,000 வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்க சொல்கிறீங்களா? தீயாக சுடும் வார்த்தைகளை வீசினாள் கீதாவின் மாமியார். நான் வளைகாப்பு போட்ட உடனே பொண்ணை அழைச்சிட்டு போகிறேன். பிரசவத்துக்கு பிறகு நல்லபடியாக கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன். வீட்டு வேலையை யார் செய்வான்னு நீங்கள் தான் அனுப்பலை. எங்கள் ஊர்லேயும் பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குது. கிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜர் என் கூட படித்தவன் தான். அங்கே வச்சு பார்த்துருந்தா நான் முன்ன பின்ன பணம் கொடுத்துக்குவேன். இந்த ஊரில் நான் என்ன செய்வேன்? முதலையாக இருந்தாலும் தண்ணீரில் தானமா பலம் என்றார். இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. 4 நாள் டைம் தரேன். மிச்ச காசை கொண்டு வந்து கொடுங்க. இல்லைனா உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டிலையே வச்சுக்கோங்க என்று கராராக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் கீதாவின் மாமியார். கவலைப்படாதேம்மா, அப்பா எப்படியோ பணத்தை கொண்டு வந்து விடுவேன் என்று கீதாவின் தலையை தொட்டு ஆறுதல் கூறி சென்றார் சிவானந்தம். மாமியார் தான் கொடுமைக்காரி. கீதாவின் கணவன் ஜெகன் அப்படியல்ல. கீதாவின் மீது அதிக அன்புள்ளவன். வேலை முடிந்து மாலை வந்தான். இரவு அவனது அறைக்கு சென்றதும் தேம்பி தேம்பி அழுதாள் கீதா. என்ன நடந்திருக்கும் என அவனால் யூகிக்க முடிந்தது. நாள் முழுவதும் நடந்ததை சொன்னாள் கீதா. எவ்வளவு காலத்துக்குத்தான் எங்கள் அம்மா இருக்க போகிறாங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் வேணும்னா அம்மாவுக்கு தெரியாமல் 50,000 ரூபாய் தருகிறேன். அதை உன் அப்பாவிடம் கொடுத்து அம்மா கிட்ட கேட்டபடி கொடுக்க சொல் என்றான். கணவனின் யோசனையை ஏற்க அவளுடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் கணவனின் ஆதரவான வார்த்தைகளால் நிம்மதியடைந்த கீதா அவனை இறுக அணைத்து கொண்டு படுத்து உறங்கினாள். ஜெகன் கீதாவை திருமணம் செய்ததே ஒரு வினோதமான கதை. டாக்டர் சீட்டு எதிர்பார்த்து கிடைக்காமல் போகவே பிவிஎஸ்சி படித்து கால்நடை டாக்டர் ஆனான் ஜெகன். தஞ்சாவூர் சொந்த ஊர் என்றாலும் முதலில் அவனுக்கு வேலை கிடைத்தது திருவாரூரில்தான். மாட்டை கிடையில் விட்டும் சினையாகாத மாடுகளுக்கு சினை ஊசி போட்டும் கால்நடை ஆஸ்பத்திரியில்தான் போடுவார்கள். அப்படி ஒரு நாள் தங்கள் பசுமாட்டுக்கு சினை ஊசி போட வந்தார்கள் சிவானந்தமும் அவரது மகள் கீதாவும். அவர்கள் வீட்டு மாடு ஊசி போட விடாமல் முரண்டு பிடித்தது. காளை மாடு போல முரட்டுத்தனமாக பாய்ந்தது. மாட்டை பிடிக்கவே ஆஸ்பத்திரி ஊழியர்கள் அஞ்சினார்கள்.
ஜஹனும் புதிதாக வந்த டாக்டர் என்பதால் என்ன செய்வதென தெரியாமல் திணறினான். அப்போதுதான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கீதா தங்கள் மாட்டுக்கு முன்னே வந்து நின்றாள். ஏய் மாலா, பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டியாடி, இங்க வா என்றாள். அவள் காட்டிய திசையில் மாடு வந்து நின்றது. இந்த பக்கம் திரும்பு என்றாள். மாடு திரும்பியது. இப்போ போடுங்க ஊசியை என்றாள். 2 நிமிடத்தில் எல்லா வேலையும் முடிந்துவிட்டது. திகைத்து போய் கீதாவையே பார்த்து கொண்டு இருந்தான் ஜஹன். கீதா மீது இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது ஜஹனுக்கு. கீதாவின் அந்த ஆளுமையான அழகான முகம் அவனை என்னென்னவோ செய்தது. கீதாவை பற்றி விசாரித்த போது தூரத்து சொந்தமாக வேற இருந்தது. ஜஹன் அம்மாவிடம் சொல்லி கீதாவை பெண் கேட்க சொன்னான். ஜஹனின் அம்மாவோ தன் தம்பி பொண்ணுக்கு ஜஹனை முடிக்கலாம் என ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாள். 20 பவுன் வரை போட வேண்டும் என கோவில் திருவிழாவுக்கு வந்தபோதே பேசி வைத்திருந்தாள். இந்த பெண் வேண்டாம் என எவ்வளவோ ஜஹனிடம் எடுத்து சொல்லி பார்த்தாள். ஜஹன் பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்றான். மகனின் விருப்பத்தை மீறி அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வாயில்லா ஜீவனுக்கு வைத்தியம் பார்க்கும் டாக்டர் என்பதால் ஜஹனை சிவானந்தத்துக்கு பிடித்து போய்விட்டது. 20 பவுன் கேட்டு பிடிவாதம் பிடித்தாள் அவனின் அம்மா. 10க்கு மேல் இயலாது என்றார் சிவானந்தம். சம்பந்தம் கைவிட்டு போய்விடுமோ என்ற சூழ்நிலையில் மேலும் 2 பவுனுக்கு ஒப்புக்கொண்டு 1 வருடத்துக்குள் போடுவதாக சொன்னார். இப்படி ஜஹனின் அம்மாக்கு பிடிக்காமலேயே வந்து சேர்ந்தவள்தான் இந்த கீதா. தனக்காக பணம் தயார் செய்ய யார் யார் காலில் விழுகிறாரோ என தன் தந்தையை பற்றி நினைக்க நினைக்க கீதாவுக்கு வேதனையாக இருந்தது. தன்னுடைய மனசு சரியில்லாத போதெல்லாம் தனது ஊர் தோழி லதாவிடம்தான் மனமிட்டு பேசுவாள் கீதா. அவள் தஞ்சையில் நர்ஸாக இருக்கிறாள். அன்றும் நீண்ட நேரம் அவளோடு பேசி தன் நிலையை சொல்லி கொண்டிருந்தாள் கீதா. மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை, அத்தை, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு மகமாயி கோயில் வரை போயிட்டு வரேன் என்று மாமியாரிடம் கூறினாள். அவர் போ என்றும் சொல்லாமல் போக வேண்டாம் என்றும் சொல்லாமல் இருந்தார். வெள்ளிக்கிழமைகளில் கீதா கோவிலுக்கு போவது இயல்புதான். கோவிலுக்கு போன கீதா நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை. பக்கத்து வீட்டு பையனை கோவிலில் பார்த்து வர அனுப்பினார். பகீரென்று இருந்தது அவரின் மாமியாருக்கு. ஜஹனுக்கு போன் செய்யலாம் என செல்லை எடுத்தபோது போன் ரிங் அடித்தது. ஹலோ, இது டாக்டர் ஜெகன் வீடா என்று கேட்டனர். ஆமாம் என்றால் பதட்டத்துடன் கீதாவின் மாமியார். ஒன்றுமில்லை அம்மா, உங்கள் மருமகள் பிரசவ வலி வந்து கோவில் வாசலில் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரோ காரில் அழைச்சிட்டு வந்து எங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. உடனே சுகப்பிரசவம் ஆகிருச்சு. ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்றனர். தாயும் பிள்ளையும் நல்லாக இருக்கிறாங்க. டாக்டர் ஜெகனின் மனைவின்னு கேள்விப்பட்டதால தனி ரூம் கொடுத்துருக்கோம். ரூம் நம்பர் 106. உடனே புறப்பட்டு வாங்க என்றனர். அதிர்ச்சி அடைந்தாள் கீதாவின் மாமியார். அம்மனை கும்பிட்ட 1 மணி நேரத்தில் சுகப்பிரசவமா? அப்படியானால் கீதா அந்த அம்மன் அருள் பெற்றவளா? இது தெரியாமல் அவளை எவ்வளவோ தூற்றி பேசிவிட்டோமே. இவ்வளவுக்கும் அவள் இழிவாக ஒரு வார்த்தை என்னை பற்றி அவள் சொன்னதில்லையே. எவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என புலம்பிய அவர் அவசர அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு விரைந்தார். மகளின் பிரசவத்திற்காக பணத்துக்கு அலைந்து கொண்டிருந்த சிவானந்தத்திற்கு லதா போன் செய்து நல்லபடியாக பிள்ளை பிறந்த செய்தியை சொன்னாள். ஆனந்தத்தில் திக்குமுக்காடி போனார். உடனடியாக மனைவியை அழைத்து கொண்டு தஞ்சை புறப்பட்டார். ஆஸ்பத்திரிக்கு வந்த கீதாவின் மாமியார் பிள்ளையை தூக்கி கொஞ்சினாள். ஜஹன் கீதாவின் அருகில் கட்டிலேயே உட்கார்ந்து கிடந்தான். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சம்மந்தியை பார்த்ததும் சிவானந்தம், சம்மந்தி அந்த 2 பவுனை என்று சொல்லி முடிப்பதற்குள் குறுக்கிட்டாள். உங்க பொண்ணுக்கு நீங்க போட போறீங்க, எப்போது முடியுமோ அப்போது போட்டுக்கோங்க என்றார். அவரின் மனமாற்றத்தை கண்டு ஆச்சரியத்தில் மகிழ்ந்து போனார் சிவானந்தம். 2 நாள் கழித்து நர்ஸ் லதா கீதாவின் ரூமுக்குள் வந்தாள். அவளை பார்த்ததும் கட்டிலில் இருந்து எழுந்து அவள் கையில் முத்தமிட்ட கீதா, நல்ல நேரத்தில் எனக்கு கோவிலுக்கு வரும் யோசனையை சொன்னாய். கார் வைத்து அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்தும் வந்தாய். உனக்கு தெரிந்த டாக்டர் மூலம் பிரசவ வலி உண்டாக்கும் ஊசியும் போட்டு நல்லபடியாக பிள்ளை பிறக்க உதவினாய். உன்னை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். 2 மணி நேரத்தில் என் மொத்த குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து விட்டாய். பெண் பிள்ளை மட்டும் பிறந்திருந்தால் உன் பெயரைத்தான் வைத்திருப்பேன் என்றாள் கீதா. ஆஸ்பத்திரி வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தாள் கீதா.
வாசலில் மருமகளையும் பேரனையும் டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து போக கீதாவின் மாமியார் காரோடு வந்திருந்தாள்.